மர்மம் பத்தின முக்கிய தகவல்களை ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு விளக்கும் பதிவு இது. தமிழ்நாடு கேரள எல்லையில இருக்கிற ஒரு அமைதியான மலை கிராமத்துல பல நாளா பூட்டியிருந்த ஒரு வீட்டுக்குள்ள நடந்த திகழான சம்பவத்தையும் அங்கு மறைஞ்சிருக்கிற அதிர்ச்சியான மர்மங்களையும் பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். முதலில் இந்த மர்மம் எப்படி தொடங்குச்சுன்னா, இந்த புகாரை விசாரிக்க அதிகாரி இளங்கோ அந்த வீட்டை நோக்கி போறாரு. அப்போ எதிர்பாராத விதமா அந்த வீட்டின் ஜன்னல் வழியா அவர் ஒரு மர்ம உருவத்தை பார்க்கறாரு. அந்த உருவத்தோட உடலமைப்பு மனுஷங்கள மாதிரி இல்லாம ரொம்பவே அசாதாரணமான உயரத்துல இருந்திருக்கு. ஒரு அனுபவம் மிக்க போலீஸ் அதிகாரியே பயத்துல உறைந்து போக வச்ச அந்த ஜன்னல் உருவத்துக்கிட்ட அப்படி என்னதான் பயங்கரம் இருந்திருக்கும். வணக்கம், நான் சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஏதோ சாதாரணமான ஒரு போலீஸ் கேஸ் கிடையாது. மூங்கில் பள்ளம் அப்படிங்கிற ஒரு சின்ன மலை கிராமத்துல நடந்த தர்க்கத்துக்கும் ஒரு பயங்கரமான மூடநம்பிக்கைக்கும் நடுவுல நடந்த ஒரு இருண்ட போராட்டத்தோட ஆழமான அலசல் இது. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு நிஜ சம்பவத்தோட மர்ம முடிச்சுக்களை தான் நாம இப்போ அழுக்க போறோம். தயாரா இருக்கீங்களா? அந்த இரவு 8 மணி. ஸ்டேஷனோட அந்த மயான அமைதியை கிழிச்சுக்கிட்டு ஒரு எமர்ஜென்சி ஃபோன் கால் வருது. லைன்ல பதற்றத்தோட பேசினது பக்கத்து வீட்டுக்காரர் ஜோசப். சார், 2 நாளா அந்த வீட்ல லைட் எரியுது, உள்ள யாரோ நடமாடுற சத்தம் கேக்குது, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அவர் பதறினா அந்த ஒரு ஃபோன் கால் தான் என்னை ஒரு பயங்கரமான இருண்ட கனவுக்குள்ள இழுத்துட்டு போச்சு. இந்த வழக்கின் மைய பிரச்சனையே ஒரு பெரிய முரண்பாடுதான். ஒரு பக்கம் போலீஸ் அதிகாரியான நான் ஆதாரங்களை மட்டுமே நம்புறவன், எந்த ஒரு விஷயத்தையும் லாஜிக்கா, அதாவது தர்க்க ரீதியா யோசிக்கிறவன். ஆனா மறுபக்கம் தாமஸோட குடும்பம். அவங்க ஒரு ஆழமான துயரத்துல தள்ளப்பட்டு உலகத்திலிருந்து தங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு இருண்ட அமானுஷ்யமான சடங்குகளுக்குள்ள மூழ்கி போயிருந்தாங்க. ஒரு போலீஸோட லாஜிக்குக்கும் ஒரு குடும்பத்தோட பைத்தியக்காரத்தனத்துக்கும் இடையிலான மோதல் தான் இந்த கதையே நகரச் செய்யுது. பகுதி 1, அமைதியான வீடு. இது சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோவோட, அதாவது என்னோட முதல் கட்ட விசாரணை. கரெக்டா இரவு 8:40க்கு மூங்கில் பள்ளத்துல இருக்கிற அந்த இடத்துக்கு நான் போய் சேர்ந்தேன். அது ஒரு தனிமையான 2 மாடி வீடு. வீட்ல இருக்கிற எல்லா லைட்ஸும் பகல் மாதிரி பளபளன்னு எரியுது. ஆனா உள்ள இருந்து சின்னதா ஒரு சத்தம் கூட இல்ல. அந்த அண்டை வீட்டுக்காரர் ஜோசப் இன்னொரு பகீர் தகவலையும் சொன்னார். தாமஸோட குழந்தைங்க 10 நாளா ஸ்கூலுக்கே போலியா. ஒரு போலீஸா இது சாதாரணமான விஷயம் இல்லைங்கிறது என் மூளைக்கு உரைக்க ஆரம்பிச்சுது. அந்த வீட்டை நான் அப்படியே உற்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மேல் மாடியில பூட்டப்பட்ட ஒரு ஜன்னலுக்கு பின்னால் ஒரு நிழல் மிக வேகமா நகர்றது என் கண்கள் கவனிச்சுது. ஆமாங்க, வீட்டின் உள்ள யாரோ அல்லது ஏதோ ஒன்னு நிச்சயமா இருக்கு. அந்த ஒரு சின்ன அசைவு உள்ள ஏதோ விபரீதம் நடக்குது அப்படிங்கறத எனக்கு 100% உறுதிப்படுத்துச்சு. அத கவனிச்சதும் உடனே என் போலீஸ் ப்ரொசீஜர் ஆரம்பிச்சேன். முதல்ல வீட்டை சுத்தி பார்த்தேன். எல்லாமே உட்புறமா பூட்டப்பட்டிருந்தது. அப்புறம் தாமஸ், அவர் மனைவி டேசி 2 பேர் பேரையும் சொல்லி சத்தமா கூப்பிட்டேன். எந்த பதிலும் இல்ல. இனிமே வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லேன்னு என்னோட பூட்ஸ் கால்களால அந்த வலிமையான தேக்கு மர கதவை ஓங்கி உதைச்சு உடைச்சுக்கிட்டு உள்ள நுழைஞ்சேன். ஆனா உள்ள போன எனக்கு ஒரு பெரிய மயான அமைதிதான் காத்திருந்தது. ஒரு படுக்கையறைக்குள்ள நுழைஞ்சப்போ மேஜை மேல ஒரு சிவப்பு நிற டைரிய பார்த்தேன். அது தாமஸோட மனைவி டெய்ஸி எழுதினது. அதை திறந்து பார்த்தப்போ கடைசி பக்கத்துல என்ன எழுதியிருந்தது தெரியுமா? என் உயிரை விடுவதுதான் இதற்கு தீர்வென்றால் நான் தயார். ஆனால் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோட முடிச்சிருந்தாங்க. இந்த ஒரு ஒற்றை வரி என்னோட ஒரு சாதாரண செக்கிங்க பயங்கரமான திகில் கதையா மாத்திருச்சு. பகுதி 2, அந்த சிவப்பு டைரி. இது நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு துயரத்தின் காலக்கோடு. அந்த டைரியில இருந்த குறிப்புகள் என்ன ஒரு பயங்கரமான கடந்த காலத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அதாவது மார்ச் மாசத்துல அவங்களோட 4 வயசு பெண் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகுது. கோடைக்காலம் முழுக்க கோயம்புத்தூர், சென்னைன்னு பல பெரிய டாக்டர்கள்ட்ட காட்டியும் எந்த பிரயோஜனமும் இல்ல. கடைசியா ஆகஸ்ட் மாச இறுதியில அந்த பிஞ்சு குழந்தை பரிதாபமா இறந்து போயிடுது. அந்த மரணத்தை தாமஸால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. இதுக்கப்புறம், அதாவது ஆகஸ்டுக்கு பிறகுதான் தாமஸ் அந்த விபரீதமான இருண்ட சடங்குகளை தொடங்கியிருக்கார். ஒரு சாதாரண மனுஷனோட மனநிலை எப்படி மெல்ல மெல்ல சிதறி சின்னா பின்னமாகுது அப்படிங்கறத அந்த குறிப்புகள் எனக்கு தெள்ளத் தெளிவா காட்டுச்சு. இத ஒரு பைத்தியக்காரத்தனத்தின் புனல் அப்படின்னே சொல்லலாம். முதல்ல மருத்துவ உதவியை நாடின தாமஸ் அப்புறம் ஏற்பட்ட விரக்தியில மருந்துகளை தூக்கி போட்டுட்டு தீவிர பிரார்த்தனைக்கு மாறுறாரு.
குழந்தை இறந்த பிறகும் அது ஏத்துக்க மறுக்கிறார். கடைசியா செத்து போன தன் குழந்தைய மறுபடியும் உயிர்ப்பிக்க நரபலி கொடுக்கற அளவுக்கு அவரோட மனம் முழுசா இருண்டு போகுது. ஒரு அதீத துயரம் தர்க்க ரீதியா யோசிக்கிற ஒரு மனுஷனை எவ்வளவு தூரம் கொண்டு செல்லுங்கிறதுக்கு இதுவே மிகப்பெரிய சாட்சி. அந்த குடும்பத்துக்குள்ள நடந்த கடுமையான ஒரு இருண்ட மனப்போராட்டம் எனக்கு அப்போதான் புரிஞ்சது. தாமஸோட ஒரே வெறி என்னன்னா, இருந்த தன் மகளை எப்படியாவது திரும்ப உயிர்ப்பிக்கணும், அதுக்காக எதை வேணாலும் செய்வார். ஆனா அவரோட மனைவி டேசியோட நிலைமையோ வேற. தன்னை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா தன் கணவனோட இந்த பைத்தியக்காரத்தனத்தால மிச்சம் இருக்கக்கூடிய அவங்களோட 2 மகன்களும் பலியாகிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு உச்சக்கட்ட பயத்துல அந்த தாய் இருந்திருக்காங்க. நான் சாகத் தயார் ஆனால் அப்படின்னு அந்த டைரியில இருந்த வரிக்கு உண்மையான அர்த்தமே இதுதான். பகுதி 3. உச்சக்கட்டம் மற்றும் சிதைந்த உண்மை. தர்க்கம் உடையும் அந்த திகிலூட்டும் தருணம். அந்த டைரிய வச்சுக்கிட்டு உள்ள நடந்த இந்த பயங்கரத்தை நான் உணர்ந்துகிட்டு இருந்த அதே நேரத்துல வீட்டின் டைனிங் ஹால்ல நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம், செவிப்பறைய கிழிக்கும் ஒரு பெருவெடிப்பு. அடுத்த வினாடி நான் தூக்கி வீசப்பட்டேன். பலத்த காயத்தோட ஹாஸ்பிட்டல்ல கண்முழிச்ச எனக்கு ஒரு அதிர்ச்சியான நியூஸ் காத்திருந்தது. அந்த 2 மாடி வீடும் முற்றிலுமா வெடிச்சு சிதறி வெறும் சாம்பலா மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் அது. ஒரு போலீஸ் அதிகாரியா என்னோட லாஜிக், அதாவது என் தர்க்கம் முழுமையா உடைஞ்சு போன இடமே இதுதாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு வீடு சிலிண்டர் வெடிச்சு எரியுதுன்னா கட்டடத்தோட சிதைவுகளாவது மிஞ்சணும்ல. ஆனா அங்க ஒரு சுவரை தவிர வேற எதுவுமே இல்ல, வெறும் சாம்பல் தான். சரி, குழந்தைங்க உடம்பாவது எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம். ஆனா தாமஸ், டேசி 2 பேருமே பெரியவங்க. 1000 டிகிரி வெப்பத்துல ஒரு உடம்பு எரிஞ்சா கூட மனித எலும்புகள் கண்டிப்பா மிஞ்சும். ஆனா அங்க ஒரு சின்ன எலும்பு துண்டு கூட கிடைக்கல. இது அறிவியலுக்கே முற்றிலும் முரணான ஒரு விஷயம். சுருக்கமா சொல்லணும்னா, அந்த இடத்துல கிடைச்ச உடல்கள் அல்லது எலும்புகளின் எண்ணிக்கை 0, 0. ஆமாங்க, ஒண்ணுமே இல்ல. அத்தனை பெரிய தீ விபத்துல பெரியவங்களோட உடல்கள் எப்படி முழுவதுமா ஆவியாக முடியும்? என் போலீஸ் மொழிக்கு இது சுத்தமா எட்டவே இல்ல. பகுதி 4. காலியான சவப்பெட்டி. இதுதான் தீர்க்கவே முடியாத இறுதித் தடயம். எல்லா அறிவியல் விளக்கங்களையும் தாண்டி இந்த வழக்கு போய்கிட்டு இருந்ததால கடைசியா நான் மறுபடியும் தர்க்கத்தையே நம்பினேன். குழந்தை இறந்ததிலிருந்து தான் அந்த வீட்ல எல்லா பிரச்சனைகளுமே தொடங்குச்சு. அதனால புதைக்கப்பட்ட அந்த குழந்தையோட கல்லறைய தோண்டி பாப்போம் அப்படின்னு என் மேலதிகாரிகிட்ட பெர்மிஷன் கேட்டேன். இதுவாவது அந்த குடும்பத்தோட மர்மத்துக்கு ஒரு லாஜிக்கான பதிலை எனக்கு கொடுக்கும்னு நான் ரொம்ப ஆழமா நம்பினேன். ஆனா அங்க நடந்தது என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தோண்டினதுக்கு பிறகு அந்த சின்ன மர சவப்பெட்டிய பத்திரமா வெளியெடுத்தோம். ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அதோட மூடிய திறந்த எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஏன்னா அந்த பெட்டிக்குள்ள குழந்தையோட உடலே இல்ல. ஆமாங்க, உடலுக்கு பதிலா 2 பெரிய கற்கள் மட்டும்தான் உள்ள வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் மிகப்பெரிய ட்விஸ்டே இதுதான். அப்படியானால் குழந்தையோட உடல் இத்தனை நாளா எங்கே போச்சு? தாமஸ் அந்த இருண்ட வீட்டுக்குள்ள அப்படி என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தார்? பகுதி 5. தீர்க்கப்படாத ஒரு மறைப்பு. அமானுஷ்யமான பயத்தை விட அதிகாரத்துவத்தின் தர்க்கமே இங்கே ஜெயிச்சது. என்னோட விசாரணைகள், இந்த அதிர்ச்சியான தகவல்கள்னு எல்லாத்தையும் மாவட்ட எஸ்பி கிட்ட ஒரு முழு அறிக்கையா நான் சப்மிட் பண்ணேன். ஆனா அவர் எடுத்த முடிவே வேற. அமானுஷ்யமான விஷயங்களுக்கு எந்த ஒரு பௌதிக ஆதாரமும் இல்ல, இது அப்படியே வெளியில சொன்னா மக்கள் மத்தியில தேவையில்லாத பீதியும் கலவரமும் தான் வரும் அப்படின்னு அவர் நினைச்சார். அது மட்டுமில்லாம தாமஸோட குடும்பத்தை தேடி உறவினர்கள்னு யாருமே வரல. இதையெல்லாம் காரணம் காட்டி அதிகாரப்பூர்வமா இந்த வழக்க ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு பதிவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு எனக்கு ஆர்டர் வந்துச்சு. விளக்க முடியாத ஒரு உண்மையை விட தர்க்க ரீதியான ஒரு பொய் நம்ம அதிகார வர்க்கத்துக்கு ரொம்பவே வசதியா இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அரசாங்க ஆவணங்களின்படி இது வெறும் கேஸ் சிலிண்டர் வெடிப்பு மட்டும்தான். ஆனா ஒரு போலீஸ்காரனா நான் கண்ணால பார்த்த அந்த வெற்று சவப்பெட்டியையும் ரத்த சிவப்புல எழுதப்பட்டிருந்த அந்த டைரியையும் என்னால என் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. இப்போ நீங்களே சொல்லுங்க, இது உண்மையிலே வெறும் விபத்துதானா, இல்ல ஒரு தந்தையோட அதீத துயரமும் பைத்தியக்காரத்தனமான வெறியும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஏதோ ஒரு இருள மூங்கில் பள்ளத்துக்கு திரும்ப கொண்டு வந்துருச்சா? நீங்களே சிந்திச்சு பாருங்க.